ஹல்லேலூயா. எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா உற்சாகமா இருங்க. வார்த்தை பேசுவதற்கு முதலே ஆவியானவர் இந்த துதி வழியில் கர்த்தர் காரியத்தை செய்து முடிச்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு இந்த துதியை பாடின அனைவரும் சுகம் பெற்றிருக்கிறீர்கள். நான் உணர்கிறேன். அதை நான் பொய்யா சொல்லல, உங்களை என்ன சொல்றது அப்படி சொல்லல. அந்த அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். எத்தனை பேர் உணர்ந்தீங்களோ தெரியல. இன்றைக்கு அதிசயமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்தார். இன்றைக்கு நான் இதில் 2-3 ஆராதனைக்கு தொடர்ந்து வந்தோன்னா இருக்கேன். ஆனால் இன்று தேவனுடைய ஆண்டவர் இருந்தார். ஒவ்வொரு ஆராதனையிலையும் கர்த்தர் இருந்தார். ஆனால் இன்று ஆவியானவருடைய அந்த அனலை எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்தீங்களோ எனக்கு அது தெரியல. நான் சுகம் பெற்றேன். நம்புறீங்களோ இல்லையோ தெரியல. இவர் சுகம் பெற்றிருக்காரு. காரணம் வரை 2 பேரும் பிரச்சனையோட வந்தாங்க. விசுவசிக்கிறார். நீங்கள் விசுவசித்தீங்க என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை பிரசங்கம் தேவையில்லை என்ற அளவுக்கு ஆவியானவர் பேசிவிட்டார் ஏற்கனவே. ஏனென்றால் எடுத்திருக்கிற வசனங்கள் இந்த பாடல் மூலமாகவும் சகோதரன் வழிநடத்துவதன் மூலமாகவும் ஏற்கனவே பேசிவிட்டார். விழித்திருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்று நம்புகிறேன். யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களோடு பேசுவார். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த சந்தர்ப்பம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் என்றது எனக்கு தெரியாது. இங்கு வந்திருக்கிறவர்கள் முதல் தடவையாக சில பேர் வந்திருக்கலாம், அல்லது பல தடவை வந்திருக்கலாம், தொடர்ந்து வருகிறவர்களாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் இன்று தேவன் உங்கள் மத்தியிலே உங்களை நோய்களை குணமாக்கி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இன்று விசுவசிப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய மகிமையை இன்று காண்பீர்கள். நிச்சயமாக சொல்றேன், நீங்கள் விசுவசிப்பீர்களே ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பம் எப்ப நடக்குது என்றால், லாசரு என்கிற ஒருவன் இறந்து போய்விட்டான். அவனுடைய சகோதரிக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். நான் உனக்கு சொல்ல இல்லையா, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்ல இல்லையா என்றார். யாருக்கு? லாசரு மரித்து விட்டான். உள்ள வச்சு எத்தனை நாள்? 4 நாள் நாரி போயிட்டு. கல்ல புரட்ட சொல்லிக்க சொல்லுவாங்க, வேண்டாமாண்டவரே எல்லாம் உருக்குலைந்து போயிருக்கும், நாரி போயிருக்கும். இங்கே யாருமே சாகையில் உயிரோடாம வந்திருக்கிறோம். இறந்து போனவனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு விசுவாசம் கிரிகை செய்யுமா இருந்தால், நீங்களும் விசுவசிப்பீர்களாக இருந்தால், இன்று அற்புத சுகத்தை யாரெல்லாம் வருத்தத்தோடு வந்தீர்களோ இன்று அற்புத சுகத்தை கண்டுதான் போவீர்கள், விசுவசிப்பீர்கள். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. தீமோத்தேயு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேதம் எல்லாமே ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்குது, ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பொய் இல்லை. பேசுகிறது நான் அல்ல, தேவன் பேசுவார். நான் வாயாயிருக்கிறேன், அவ்வளவுதான். என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிறத பார்க்காதீங்க. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில மட்டும்தான் இன்றைக்கு கதை. தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளும். திருப்புங்கோ மாற்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம். சகோதரன் இந்த வார்த்தையை தான் சொன்னார் வழிநடத்தும் போது. எத்தனை பேர் கவனிச்சிங்க? மாற்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. என்ன ரட்சித்ததோ? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானமா போன்றார்.
இந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இது மிக முக்கியமான சந்தர்ப்பம். இதில் எத்தனை பேர் எத்தனை வருத்தங்களோடு வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் உங்களுடைய காசை, உங்களோட பணத்தை எத்தனை டாக்டர்ஸுக்கு செலவழிச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த நாட்டில் டாக்டர்ஸுக்கு செலவழிக்கிறேன் எவ்வளோ எனக்கு நல்லா வழங்கும். எத்தனை பேருக்கு டாக்டர்ஸ் கைவிட்டாங்களோ தெரியாது. இனி ஒன்றும் செய்யலாம். அது என்ன இருக்கலாம் சொல்கிறது, சர்க்கரை நோயாக இருக்கலாம், அல்லது ப்ரெஷராக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், இல்லாட்டி அதிபயங்கரமான நோய் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறதான எது கேன்சராக இருக்கலாம். டாக்டர் உங்களை கைவிட்டிருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், கொஞ்சம் விளங்கணும். யவீரன் சொல்ற ஒருவன் தன் மகள் மரண வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், அதாவது சாகம் தருவாயில் இருக்கிறாள் என்று இயேசு கிறிஸ்துவோடு ஓடி வந்து கேட்கிறான். நீர் தயவு செய்து வந்தீர் என்றால் அது மேலே இருக்கிற காரியம் சரிதானே. நீர் வந்தீர் என்று சொன்னால் என் மகள் பிழைப்பாள். நீர் வந்திருக்கா கையை வையும் பிழைப்பாள். விசுவாசத்தோடு வந்து கேட்கிறான். அவ இயேசு ஓகே போவோம் அப்படின்னுட்டு அவரோட போய்கிட்டு இருக்கிறார். போயிருக்கும்போது இயேசுவை சுற்றி ஜனக்கூட்டம் நெருக்கினபடியினாலே அவரால் மூவ் பண்ணவே எல்லாம் போயிட்டு, இங்கே கூட டிராஃபிக் மாதிரி இந்த ரோட்டில் வரைக்கும் டிராஃபிக்கு சிக்குவீங்க, அதை விட பயங்கரமாக சிக்கி ஜனம் தள்ளுமுள்ளுப்பட்டு இயேசுவை தள்ளுமுள்ளுப்பட்டு கொண்டிருக்கிற அளவுக்கு நெருக்கிட்டுது. எங்கே மகள் சாக கிடக்கிறா, சிச்சுவேஷனை விளங்கி கொள்ளுங்கோ, கதை மாதிரி கேட்காதீங்க, நினைச்சு பாருங்க. எங்களோட வீட்டில் இப்படி ஒன்று நடந்தா, மகள் சாக கிடக்கிறா, இயேசுவால் குணமுழக்க முடியும் என்று நம்பி நான் அவரை கூட்டிட்டு போகிறேன். எங்களோட டைம் என்ன, டாக்டர் சொல்லி நம்ம சில விட பார்த்துருப்பீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம், ஒரு அரை மணி தேலம் பண்ணா காப்பாற்றிருக்கலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் யோசிக்கும். அவரால் நகர முடியாமல் நகர்ந்து போய்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்குள்ளவள், ஆஸ்தியெல்லாம் விற்று எல்லா டாக்டர்ஸ்டையும் காட்டி முடியவில்லை, நடக்கவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது. கேள்விப்படுகிறாள், அவரால் முடியும் என்றதை. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. இயேசுவை பார்த்து கதைக்கணும்னு யோசிக்கல, அவர் என்ன கை வைக்கணும்னு யோசிக்கல. அவருடைய ஆடையின் தொங்கல், எங்கேயாவது ஒரு உடுப்பில் ஒரு 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 தலைப்பை, ஒரு தொங்கலை நான் தொட்டால் போதும் சுகமடைவேன் என்ற அந்த விசுவாசம் தான் அவளை சுகமாக்கிட்டு. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு குட்டி விசுவாசத்தோட, அது குட்டி விசுவாசம் இல்லை, அது பெரிய விசுவாசம். இயேசு பார்க்கவும் தேவையில்லை, இயேசு தன்னோடு பேசவும் தேவையில்லை, என் மேல் கைகள் வைக்கவும் தேவையில்லை. ஆனால் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணமாவேன் என்ற அந்த விசுவாசம் தான் அவளை குணமாக்கினபடினால் அவர் சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செய்து ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். இன்றைக்கு தான் முதல் வாராண்டாக்கள் மட்டும் இருக்கா, கையெழுத்துவா, கர்த்தர் அற்புதம் செய்வாரம்மா. நம்புங்க இயேசுவை, கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்கூடாக எங்களுக்கு அற்புதம் செய்தவர். ஒரு சாட்சியோடு அப்படியே கடந்து போகிற மிக முக்கியமான சாட்சி என் தகப்பனாருக்கு நடந்தது. அவருக்கு கசம் வந்து வலது பக்க நுரையீரல். உங்களுக்கு தெரியுமா கசம் வந்தால் என்ன செய்வாங்கன்னு சிபிஎன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு டியூப் வச்சு ஓட்டை போட்டு அந்த நுரையீரல் கிருமியினால் தாக்கப்பட்டு அது அந்த அழுகி விரைக்குள்ள அதை அந்த ஒரு குழாயால் எடுத்துருவாங்களே. எத்தனை பேர் நீங்கள் கச ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறீங்க? வலது பக்கத்தில் நுரையீரல் அவருக்கு இல்லை. இல்லை மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு 25% இல்லை, ஒரு 10% தான் இருந்தது, மிச்சம் எல்லாம் எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கு. இன்றைக்கும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார். இது நடந்தது ஒரு 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு. நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு 2007, 2008 மறுபடியும் எங்கள் அப்பாவுக்கு அதே பக்கத்தில் ஒரு நோவு. அப்பா நினச்சிட்டா சரி இதோட முடிஞ்சது என்ற கதை, ரைட்? அவருக்கு எங்களை குறித்து சரியான கவலை. ஆனால் கர்த்தருக்குள்ள பயங்கர வைராக்கியமானவர், பயங்கர வைராக்கியமானவர். யாழ்ப்பாணத்தில் இப்போ தான் கிட்டடியில் வந்திருப்பீங்களான்னு, ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருப்பீங்களான்னு, ஒரு ஐயா வெள்ள தலைமுடியோட எப்பயும் காலமாக பின்னரும் ஹாஸ்பிட்டலுக்கு நிற்பார், அந்த ஓட்டலுக்கு சுற்றி தெரிஞ்சிருப்பார். அவர் தான் எங்கடப்பா.
வைராக்கியம் எப்படி வைராக்கியம்? பிளாங்கான வைராக்கியம். அவர் படித்தவர் இல்லை, 2ஆம் ஆண்டு படித்தவர். பைபிள் வாசித்து தான், நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க, பைபிள் வாசித்து தான் அவருக்கு எழுத்து வாசிக்கவே தெரியும். அவர் வாசிக்கப்படுகிறதை பைபிள் வாசிச்சு. எங்கள் அப்பா 2ஆம் ஆண்டு தான் படித்தவர். பிளாங்க் ஆனது அப்படின்னா ஆண்டவர் நடன்னு சொல்கிறா, நான் நடப்பேன், அவ்வளோதான், நீ என்ன சொன்னாலும் கேட்குற அளவில் இல்லை. அப்படி தான் எங்கள் அப்பா. 2 சொல்கிறா, இருப்பேன். வேதம் என்ன சொல்லுதோ அப்படி செய்கிறாள். அவர் நினைச்சார், ஓகே, இந்த காலம் முடிஞ்சுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஆச்சு. அவர் ஏற்கனவே செய்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய அந்த டாக்டர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸோட கொண்டு கொடுத்துட்டார். இவரை திரும்ப கொண்டு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கொண்டு விட்டுட்டு 4 டாக்டர் வந்து கூடி கதைக்கிறாங்க ஏதோ. அப்பா நினச்சிட்டே, சரி எல்லாம் முடிஞ்சுது, என்னட்ட சொல்ல பயப்படுறாங்க போலடாக்கு. அப்பா சொன்னேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கடவுள்ற மனுஷன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னென்றாலும் முன்னுக்கு சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லுனாக்க டிவி வந்தாங்க. ஏன்டா 2 நுரையீரலும் இருக்குது. ஹல்லேலூயா. என் அப்பா வாழுகிற சாட்சி. இன்றைக்கும் இருக்கிற நுரையீரல் வளராது. உங்களுக்கு தெரியுமா? லிவர் மட்டும்தான் வளரும் மனுஷன் உடம்புல, நுரையீரல் வளராது. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கு 2 இருக்கு. யார் செய்கிறார்? உங்களுக்கும் அதே தேவன் இருக்கிறார், அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வார். கேன்சரா? சின்ன மாற்றுங்க. கேன்சர் 4 நாள் நாரிப்போன உடம்பையே எழுப்ப முடியும் என்றால் கேன்சர் எல்லாம் ஒரு மேட்ரு நினைக்கிறீங்களா நீங்கள்? கேன்சர்லாம் கர்த்தருக்கு ஒன்றுமில்லை. விசுவாசி, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஓகே, இப்படியே போய்கொண்டிருக்குது. அவர் தொட்டுட்டா, ஓமம்மா நீ சுகமாயிட்டாய், போயிட்டு வா சொல்லியாச்சு. நல்லா பார்த்துக்கணும். உங்களை அவசரத்தில் ஒரு மனுஷன் கூப்பிடுவான், நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவசரமாக போவீங்களா? இல்லையா? ஏசு அதுக்குள்ளே சொல்கிறேன், யார் என்னை தொட்டது? அவர் தொட்டுட்டால் சும்மாவே ஜனம் நெருக்குது. சீசர் கேட்குறாங்க, ஆண்டவர் எந்த நெருக்கல் நெருக்குது, ஜனம் யாரை தொட்டேன்னு கேட்குறது. கர்த்தர் அறிந்தார் அந்த ஒருவரை. அந்த விசுவாசத்தை நீங்கள் எத்தனை கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுடைய அந்த சின்ன விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பார். நின்று அவளோட பேசுறார். அவன் ஒருத்தன் தகப்பனுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைய சாக போதுன்னு கூட்டிட்டு போறதுக்கு வந்து நிற்கிறேன், இந்த ஆள் நின்று கதைச்சிட்டு நிற்குதே. அப்படிதான் நாங்கள் யோசிச்சிருப்போம். அதே தான் நடந்தது. இவர் கதைச்சிடலாம் போக ஒருத்தவன் சொல்றான், போதுகிற தொந்தரவு பண்ணாதேங்கோ, மகள் செத்துட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? நம்பி வந்தனே, ஏசு வந்தனே, சபைக்கு விடாம வந்தனே, எல்லா ஆராதனையிலையும் பங்கு கொண்டனே, எல்லாமே போயிட்டு. கர்த்தர் அவனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றார்? 36வது வசனத்தை வாசிக்க முடியுமா? அதே அதிகாரத்தில் செத்த பிறகு கர்த்தர் என்னத்தை கேட்கிறார்? மகள் சாக முதல் கூப்பிட்டவர், மகள் செத்துட்டா, முடிஞ்சது, போக வேண்டியதான். அப்பையும் சொல்றார், நீ எந்த விசுவாசத்தோடு வந்தாயோ அந்த விசுவாசத்தை விடாமல் இரு. கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசத்தோட வந்திருப்பீர்கள், சூழ்நிலை உங்கள் விசுவாசத்தை விட்டு உங்களை விலகி போகும்படிக்கு செய்திருக்கலாம். நீங்க விசுவாசத்தோட வந்திருப்பீங்க, நெகட்டிவான காரியங்கள் உங்களுக்கு வரலாம், அந்த விசுவாசத்தை விட்டு வழுகிறதுக்கு விலகி போறதுக்கான காரியம் வரலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், எந்த விசுவாசத்தோட வந்தியோ அந்த விசுவாசத்தை அப்படியே பிடித்து கொண்டிரு. 10 11 அத்தோடு நானும் உண்டுன்னு ஊரில் சொல்லுவாங்க. 10 11 அத்தோட நானும் உண்டு, ஏதோ நடக்கிற மாதிரி. அப்படி விசுவாசத்தை கர்த்தர் கேட்கல. உங்கள்கிட்ட இருந்து பிரத்யேகமான விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். காசா பணமாங்க விசுவாசம்? காசா பணமா? எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு டாக்டரை நம்பித்தானே போறீங்க, போயும் குணமாக இல்லை, அடுத்த அப்பேமெண்ட் போடுவாங்க. குணமாக ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்களோ இல்லையோ, அடுத்த அப்பேமெண்ட் ஒன்று போடுவாங்க. பார்க்குறீங்களா? அந்த அப்பேமெண்ட்டுக்கும் போய் நிற்பீங்க. எத்தனை அப்பேமெண்ட் போயிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே வந்து இவ்வளோ காலத்துக்கு எத்தனை அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் டாக்டரை பார்த்துருப்பீங்க. சுகமாக இல்லைன்னாலும் போகிறீங்களே. காசு கொடுக்கறதுக்கே நாங்கள் இவ்வளவு நம்பிக்கையோட போகிறோம் என்றால் இலவசமாக தான்.
உங்கள்ட்ட கேட்கறது ஒன்றுதான். நான் செய்வேன் என்று நீ விசுவசிக்கிறாயா? ஓமண்டா நிச்சயமா செய்வார், முழு மனதோட. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. விசுவசிக்கிறவன் சொல்றாங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெருசா பெருசா யாக்கோபு புத்தகம் ஒரு திருப்புங்க. சாரி, நான் இதில் தரையில் தான், பரவாயில்ல. யாக்கோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஆவியானவர் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது மன்னிக்கணும், நான் இதில் தரையில் என்றாலும் நான் அதை பேசித்தான் ஆகணும். நீங்க இருக்கா 19ஆம் வசனத்துக்கு வாசிக்குமா? யாக்கோபு புத்தகம் எடுத்தவர்கள் வாசிங்க, இல்லாட்டி நான் வாசிக்கிறேன். தேவன் ஒருவர் ஒன்றென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான். இப்போ இயேசு தேவன் என்று நம்பித்தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா அதுல என்ன விஷயம்னா, எங்களை விட ஒரு படி மேல பிசாசு விசுவாசிக்குது. அது விசுவாசிக்கிறது மட்டுமில்லை, கத்தரை பார்த்து நடுங்குது. இன்றைக்கு கத்தரில் நடுக்கமே எங்களுக்கு இல்லை. அவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களை வந்து ஆராதிக்க சொல்றார். அது இல்லை எங்கள்கிட்ட கனவு. அந்த டாபிக் நான் போக இல்லை. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், பேர விசுவாசமே எங்கள்கிட்ட இல்லை என்றால் பிறகு என்ன அற்புதம் நடக்குது? ஆனா பேய்க்கு அற்புதம் நடக்காது. அவர் விழுந்தவர் தான். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட என்ன செய்யலாமா சொல்லுவா. இதே ஒரு நான் ரோமன் கத்தோலிக்கத்தில் சுவாமிக்கு படித்து கொண்டிருக்க ஒரு ஃபாதர் பிரசங்கம் எடுக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கோம். பிரசங்கி நல்ல பிரசங்கி. அவர் ஒரு சின்ன கதை சொன்னார், கட்டாயம் சொல்லி ஆகணும். அப்போ நீ விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து பேருந்து போகண்டா போயிடும், இந்த மரத்தை பார்த்து புடுங்கப்பட்டு போகண்டா போயிடும் என்று வார்த்தையோட வச்சு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு அம்மா கேட்டுக்கொண்டிருக்குது. அந்த அம்மா தான் அந்த கோயிலை சுற்றி கூட்டி துப்புரவாக்கி வச்சிருக்கிற அம்மா. ஒரு மரம், ஒரு வேப்ப மரம் சரியான அலுப்பு கொடுத்து கொண்டிருக்கு, சரியான குப்பை போட்டு கொண்டிருக்கு கீழே. மனசி ஜவுக்க ஒழிக்கிட்டுதா? ஆண்டவர் பேசுறார், விசுவசித்தால் மலையே பிரட்டு போகல, மரத்தை பிடுங்கி போடா போகும்ன்றார். மனசியோ நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே விடிய எழும்புறார், இந்த மரம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தொல்லை. ஓகே, விடிய எழும்பி வாரா. அதிசயம் என்ன? மரம் இருக்குது, குப்பை அப்படியே கிடக்குது. சொன்னா எனக்கு தெரியும், இது நடக்கான்னு தெரியும், சும்மா ஜபிச்சு பார்த்துனான். அப்படிதான் கனவே இருப்ப நடக்கான்னு தெரியும், வந்து பார்ப்போமே அப்படின்னு வந்தீங்கன்றால் ஐம் சாரியா எப்படியே சொல்றேன், நடக்காது. அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. சும்மா கேட்டு பார்ப்போம், நடந்தா சரி, என்ன பாஸ்டரும் கூப்பிட்டார் வந்திருப்போம் பார்ப்போம். இப்போ சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் எதையாலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கவே கூடாது. உங்கள்கிட்ட கர்த்தர் கேட்கிறது விசுவாசத்தை மாத்திரம் தான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறது விசுவாசத்தை மாத்திரம்தான். நீங்கள் வந்த நிலையை பார்க்கிலும் உங்களுடைய நிலை மோசமாக இருந்தாலும் கர்த்தர் வைத்திருக்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. மார்க்கு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் திருப்புங்க. உங்களுக்கு இந்த வேதத்தில் எத்தனை குணமாக்குறது அற்புதம் செய்யற எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டலாம். அதுல கொமனா இருக்கிற ஒரு விஷயம் சொல்லுங்க, என்னன்னு? விசுவாசம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இப்ப எனக்காக நான் வந்தேன், எனக்கு சுகமாகணும்னு வந்த பல பேர் இருப்பீங்க. சில பேர் இன்னொரு ஆளுக்கு சுகமாகணும்னு வந்திருப்பீங்க. உங்களுக்கு பிள்ளைக்கு சுகமாகணுமோ அல்லது உங்கள் சொந்தக்காரருக்கு யாருக்கும் சுகமாகணுமோ, யார் ஒரு ஆளுக்கு சுகமானவனு வேண்டிக் கொண்டு வந்திருப்பீங்க. இங்கே அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான். தன் பிள்ளைக்காக சுகமாகணும்னு சொல்லி வந்து நிற்கிற ஒரு தகப்பன், பேய் அவனை போட்டு அலக்களிக்குது. கர்த்தர் சொல்றார், உன் பிள்ளை சுகமாகணுமா, உங்களோட பிள்ளைகள் சுகமாகணுமா,
அப்பா அம்மா விசுவாசிங்க. என் தேவனாலா, என் கர்த்தரால் முடியும். எண்ணி முடியா அதிசயங்களையும் உங்கள் கற்பனைக்கு எட்ட முடியாத காரியங்களையும் நொடிப்பொழுதுல செய்து முடிக்கிறவரான தேவன். சும்மா நின்று பேசல, நானெல்லாம் அனுபவிச்ச, நானெல்லாம் கர்த்தர்கிட்டேருந்து கணக்க பெற்றுக்கொண்டான். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ஐயோ மற்ற எல்லாத்தையும் குறைச்சி கதைக்கிறேன்னு நினைக்காதவனா, அப்படி இல்லை. உங்களை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிறந்தவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் பெற்றவன் நான் என்று நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு அதிகமான பாவங்களை எனக்கு அவர் மன்னித்தார். அதனால இவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக நேசிப்பான். எனக்கு அவ்வளவு மன்னிக்கப்பட்டது. ஒரு ஆள் ரெண்டு நிலைமை பார்க்கல முடியல, அவ்வளவு மோசம் இல்லை, நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களோட புள்ள சுகமா, உன் சொந்தக்காரன் சுகமாவா, உன் நண்பன் சுகமாவா, கணவன் சுகமாவா, மனைவி சுகமாவா. நீங்கள் எந்த நம்பிக்கை சின்ன விசுவாசத்தோட வந்திருக்கீங்க, இப்ப இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் பேசுகிறார் என்று நம்புகிறேன். உங்களோட இறுக்கி பிடிச்சுக் கொள்ளுங்க. மத்தேயு புத்தகம் 20ஆம் அதிகாரம் 30 வசனம் வாசிங்க. 30, 31. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவளிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். ரெண்டு குருடர், அவங்களுக்கு இயேசுவை பார்த்ததே கிடையாது. இயேசுவின் அற்புதங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி பிரசங்கிக்கும் போது, மற்றவர்கள் சொல்லும் போது கேட்டவங்க, இயேசு அந்த வழியாலே வருகிறார் என்று கேட்டவுடனே எங்கேயோ ஓரத்தில் இருக்காங்க. எங்கே இயேசு போறார் தெரியாது, கிட்ட வந்துட்டேரா தூரம் வந்துட்டேரா தெரியாது. ஆனா என்ன செய்யறாங்க? கத்துறாங்க. எப்படி கத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எப்படியா சொல்லியிருப்பாங்க? ஜனக்கூட்டம் வந்திருக்கும், அவ்வளவு பேரும் கதைக்கிறதுக்கு மேலா, அவ்வளவு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு மேலாக அவங்களுடைய சத்தம் கேட்கும்படிக்காக சத்தமாய் தேவனை கூப்பிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவரால் முடியும். கூப்பிடுங்க தேவனை. இயேசுவே, உம்மால் மாத்திரம்தான் முடியும், நான் நம்புகிறேன். கூப்பிடுங்க, சத்தமாய் கூப்பிடுங்க. அதட்டினார்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க. சத்தம் இல்லாம இரு. உங்களையும் எத்தனையோ பேர் அதட்டுவார்கள். நீ யாரு? எந்த மதத்தில் பிறந்தாய்? பரம்பரையா நீ என்னத்தில் இருந்தாய்? எப்படி வளர்ந்து வாராய்? எங்களோட கௌரவம் என்ன? எல்லாரும் அதட்டுவாங்க. கூப்பிடாது என்று யாரை? உண்மையான தேவனை. ஒன்றை விசுவசித்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவுக்கு பேர் இருக்கு என்ன? மகா இரக்கமுள்ள தேவன், மகா அன்புள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர், நீடிய பொறுமை உள்ளவர். என்ன கேட்க நல்லா இருக்குல்ல? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மகா எரிச்சல் உள்ள தேவன். வாசிக்கிறீங்களா? எப்ப எரிச்சல் வரும் தெரியுமா? தன்னை விட ஒரு தேவன் இல்லை என்பதில் கடும்புடியாக இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். மற்ற தேவரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களோ? 33 கோடி தேவர்கள் இருக்கலாம். நான் எதையும் குறைச்சு கேவலப்படுத்தி கதைக்க நான் சொல்லவில்லை. சர்வ வல்லவர் ஒருவரே தேவன் என்பதை தான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. அவர் மாத்திரம்தான் கர்த்தர். தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அனைவருக்கும் தேவன் அவர் ஒருவரே. ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிற எல்லோருக்கும் ராஜா அவர் மாத்திரமே. He is the king of universe. அவரால் மாத்திரம் தான் முடியும்.
வேற ஒருவராலேயும் முடியாது. இந்த சைக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இவன் லவ் கொஞ்சம் சைக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்படின்னு என்ன சைக்குன்றது ஒரு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இப்படியா மனுஷன் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா லவ் ஃபெயிலியர்ல கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, மூக்கை வெட்டுறது, தூக்கு போடுறது, என்ன சில பேர் சொல்லுவாங்க சைக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்களோ தெரியல. இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செய்யறதுக்கு சைக்கா அன்பு செய்ய முடியும் யாருமே கிடையாது. எத்தனை பேர் சாகரடி மனைவி மேல பயங்கர பாசமா இருக்கிற புருஷன் இருப்பீங்கள், புருஷனே கதையென்று கிடக்கிற மனைவியல் இருப்பீங்கள். எனக்கு தெரியாது இருக்கிறீங்களா இல்லையா, இருந்தா நல்லா இல்லையா, அது வேற சத்தியம், அது பிறகு கதைப்போம். இல்லை இங்கே பார்த்தா செப்பரேட் செப்பரேட் செப்பரேட், எங்கே பார்த்தாலும் செப்பரேட்டாக தான் கிடைக்க ஒழிய ஒன்றையும் சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியல. அது பிறகு அது வேற டாபிக். பிள்ளைகள் மேல் உயிரை வைத்திருக்கிற தாய் தகப்பன் இருப்பீங்கள், தாய் தகப்பன் மேல் உயிரை வைத்திருக்கிற பிள்ளைகள் இருப்பீங்கள். ஆனால் மேக்சிமம் என்ன செய்வீங்க? சரி சாகலாம், ஓகே, எப்படி சாவீங்க? அப்பா அம்மா மேல எவ்வளவு உயிர் இருக்குது என்னவோ தெரியல. ஆனால் இடையில ஒரு ஆள் வருவார், எல்லாரும் ஒருத்தி வருவா, அவங்கள வைக்கிற உயிர் இருக்கு இந்த அம்மா, அதை பார்க்க முடியாது, பயங்கரமா இருக்கும். நாங்களாம் யோசிக்கணும், இயேசுவின் அன்பு இவ்வளோத்துக்கு இருந்துருக்குமோ தெரியாது. அந்த அளவுக்கு அன்பு செய்வாங்க. அது கிடைக்கலன்னா என்னென்னவெல்லாம் செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஒன்றில் தூக்கி போட்டு அந்த இடத்தை செத்துருவாங்க, இல்லாட்டி ஏதோ சாகரத்துக்கு என்ன போட்டோ உடனே. இயேசு கிறிஸ்து எப்படி செத்தார் தெரியுமா? என் தேவன் எப்படி செத்தார் தெரியுமா? உணர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? என் தேவனுடைய உடல் உழுது விட்ட நிலம் போல் இருந்தது. அவருடைய உருவம் உருக்குலைந்து போயிருந்தது. கண்களெல்லாம் தெரியலை அவருக்கு. அவருடைய சிலுவையின் பாரம் இப்ப சொல்றாங்க 300 பவுன் சாமன். என்ன சீவி வடிவா மொழு மொழு இருக்க சிலுவையா கொடுத்தாங்க. பிந்து போயிருந்த உடம்பில் அந்த சிலுவையின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். சிலுவையின் பாரம் அல்லாது எங்களுடைய பாரம், நாங்கள் செய்த பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்கள் நோய்கள். எத்தனை பேர் ரெடி இப்படி உங்களோட அன்பானவர்களுக்காக எப்படி சாக? எங்க இருக்கு அலையிலையோ சொல்லுங்க. அப்படி அன்பாக நான் அன்பு வைத்துக்கிறேன்னு சொன்னேன், என் மனைவிக்காக இப்படி சாக நான் ரெடி என்று. எதற்காக என் தேவன் சாகவன்? எதற்காக என் கர்த்தர் சாகவன்? உங்களுக்கு மீட்பு வர வேண்டும் என்றதுக்காக அவர் சாக வேண்டிய அவசியம் என்ன? அளவிட முடியாத அன்பு. நீங்க சரியா புரிஞ்சுட்டா அழுவீங்கள். அவருடைய நிலையை நீங்கள் சரியாக, அவரை அடித்து சாட்டையை இழுக்கும் போது சதை பிந்து வந்ததாம். என் தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். 33 வயசு. இந்த சிலுவையில் எல்லாம் சிலுவையில் பார்ப்பீங்க, ஒரு துண்டு கட்டி அவர், நீங்க நினைக்கிறீங்களா அந்த துண்டு கூட இருந்தது? அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். அவர் வாங்கின ஒவ்வொரு அடியிலும் எங்கள் நோய்கள் குணமாக இருந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு காயத்திலும் எங்கள் நோய்கள் குணமானது. இன்னைக்கு விசுவசிப்பீங்களா இருந்தால் மகிமை காணாமல் வெளியில போக மாட்டீங்க. சுகத்தை பெறாமல் வெளியில போக மாட்டீங்க. நோய் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. அதை சொல்லிக்கொண்டு போனால் அது பைபிள் ஸ்டடி மாதிரி பெறும். ஆனா எந்த காரணமா இருந்தாலும் நீங்கள் விசுவசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் யாரா வேணும் என்றாலும் இருங்கோ, தயவு செய்து சொல்றேன், 10-11 இல்ல, என் தேவன் அவர் ஒருவர் தான் தேவன். நீங்கள் விசுவசிப்பீர்களே ஆனால் அதை இப்ப நடக்கும். நீங்கள் விசுவசிக்கிற அந்த கணத்தில் நீங்கள் சுகத்தை பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். சும்மா பேசிட்டு இருக்க நினைக்காதீங்க, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. எனக்கு அதுக்கு அலுவலே இல்லை. இப்படி உங்களுக்கு முன்பாக நின்று பேசுறதுக்கான தேவையே எனக்கு இல்லை. நானெல்லாம் அவருடைய வார்த்தையை பேசுவதற்கு பாத்திரனே கிடையாது. ஒன்று விளங்கிக் கொள்ளும். அனாதியா தேவன் தொடங்கி, அதாவது அனாதியா என்றா என்னண்டா, ஒரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு. எப்படி என்றா, உங்களுடைய தாய் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ, உங்களுடைய தாய் பிறப்பதற்கு முன்பாகவே
அவளுடைய வயிற்றில் இருந்த உங்களுடைய கருவை என் தேவனுடைய கண்கள் கண்டது. இதான் அநாதி தீர்மானம். தாயே பிறக்கலையேப்பா, ஆனால் அவளுடைய வயிற்றில் இருந்த என் கருவை என் தேவனுடைய கண் கண்டது என்று சொன்னால், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை குறித்ததும் கர்த்தருடைய நோக்கம் பெரியது. தற்செயலாக நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதான பெரிதான சிராக்கியத்தை, அந்த பாக்கியத்தை தயவு செய்து விசுவாச குறைச்சலினால் இழந்து போயிடாதீங்க. தயவு செய்து இழந்து போயிடாதீங்க. மகிமையான காரியங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருந்தது, நான் உணர்ந்தேன். எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் எனக்கு தெரியாது. கர்த்தர் உலாவினார். கர்த்தர் இந்த ஆராதனை தொடங்கும் முன்பே அவர் உங்களை சுகமாக்க இங்கே காத்திருந்தார். புரிந்து கொள்ளுங்கள். விருதாவாக நீங்கள் இங்கே வரவில்லை. லூக்கா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசுட்ட வந்தவங்க, இயேசுவே எங்களுக்கு குஷ்டரோகமாக இருக்கு, எங்களை சுகமாக்கும் கெஞ்சி கதறி என்ன நடந்தது? சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர்? ஒரே ஒருத்தன் தான் நன்றி சொல்ல திரும்பி வந்தான். மற்ற 9 பேருக்கும் தமிழில் ஒரு பேர் இருக்கு. என்னது? நன்றி ஏற்றவங்க. ஆனால் கொடுத்த சுகம் கொடுத்ததுதான். அந்த ஒருத்தன் என்ன செய்தானாம்? கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பின்னால் போயிருக்கான்னு அந்த வசனத்தை நீங்கள் எனக்கு வாசிக்க முடியுங்களா? அந்த குருடருக்கு பார்வை கொடுத்தாரலாம். அவனை பின்னால் போக ஓடிட்டான். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும் என் தேவனால் உங்களை அற்புதம் செய்து குணமாக்க முடியும் என்பதை எனக்கு அசைக்க முடியாத விசுவாசம். துள்ளி கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எத்தனை பேர் மறுபடியும் தேவனையே பிடிச்சு கொண்டுப்பீங்க? வந்தோம், வேலை முடிஞ்சுது, போக போகிறோம்னு போனீங்கன்றா யோசிச்சு பார்த்துக்கணும். உலகத்தில் இப்படி ஒரு காரியம் கிடைத்தால் நீங்கள் விடுவீங்களா? உலக ரீதியில் இப்படி ஒரு காரியம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அப்படி ஒரு விடுவீங்களா? மாதம் மாதம் உங்களுக்கு $10,000 பேங்கில் போடுற ஒரு ஆள் இருக்கிறார், ஒன்றும் செய்யத்தவே இல்லை. அவரோட போய் $50,000 தான் காணும், $10,000 போடுவேருண்டா யார் ஒரு $10,000 எழும்பி போகிறையாக்கள் காணும். ஐயா, இந்த $10,000 காணுங்க, இவ்வளோத்தோட நிப்பாட்டுவோம்ன்ட்டு அடுத்த மாதம் எப்போ வரும்? 30ஆம் தேதி நான் நாளை சந்திக்க நிற்பீங்களா? நிற்க மாட்டீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவோட எத்தனை பேர் சாக்கு போக்கு என்ன? அந்த வேலை ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த வேலை இந்த வேலை அது இது, அந்த அப்பாயின்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்பாயின்மெண்ட் ஏன் போடுறீங்க? இந்த நாட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, உங்களோட கன்சர்ன் எடுத்துக்கொண்டா எல்லாம் செய்வாங்க. தேவநாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். சகோதரர்களுக்கு தெரியும், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், குழம்பிட்டாங்க. இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைச்சிக்கோ. தேவநாம மகிமைக்காக சொல்கிறேன், நான் ஒன்றும் இல்லை. ஏனென்றா நான் என்ன சொல்கிறேன்டா, நான் அவரை ருசித்து பார்த்தவன், கடைசி வரைக்கும் விட மாட்டேன். மண்ணோடு மண்ணானாலும் என் தேவனை விட்டு போறதா ஐடியா இல்லை. எது ஒன்றும் நடக்கும். ஜோபோ தெரியுமா உங்களுக்கு? ஜோபோ தெரியுமா? பயங்கர ஐஸ்வர்யவான். உலகத்தில் அவனுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தது. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இப்போது வைத்திருக்கிற கர்த்தரிடத்திலே நீங்கள் இப்போது ஒரு விசுவாசத்தை வைத்திருப்பீங்கள். சிலபோல ஆவியானவர் பேசினால், ஆண்டவரை இந்த நிமிஷத்திலே இருந்து உங்களை அசைக்க முடியாத விசுவாசத்தை வைக்கிறேன் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படும். ஜாவீருக்கு என்ன நடந்தது? விசுவாசம் வச்சான், அவன் விசுவாசம் பரீட்சை தான் பார்க்கப்பட்டது. மகள் செத்துட்டா, உடைந்து போறானா இல்லையா? யோபு தேவனிடத்தில் மிகவும் உத்தமமாக இருந்த மனுஷன்,
நிறைய பேர் சொல்லுவினம் இந்த பேய் வருதென்றால் சொல்லுவாங்க, கிறிஸ்த காட்டினா ஓடிடும், இயேசுவேண்டா ஓடிடும் என்று. அப்படிலாம் இல்லைங்க, சும்மா அப்படிலாம் இருந்தாங்க. அது வடிவா போய் தேவ சந்நிதியில் கர்த்தருக்கு முன்னாலேயே நிற்கும். தெரியுமா உங்களுக்கு? தேவ புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. தேவபுத்திரர்கள் தேவ சந்நிதியிலே போய் நிற்க நடுவில் வந்து இங்கே நடுவில் நிற்கும். இப்போ என்ன இவர் பேசுகிறார் பார்த்துக்கொள்வோம். இந்த எல்லாரையும் சொரஞ்சோன்னு நிற்கும். இப்போ எத்தனை பேருக்கு எங்கெங்கெல்லாம் போயதோ தெரியல, பக்கத்துலேருந்து சொரஞ்சோன்னு இருக்கும். அங்கே இதை கேட்காதவன் பேர் மாதிரி இது எதை பேசிகிட்டு இருக்கான், அலட்டிட்டு இருக்கான மாதிரி. ஒன்று உலகி கொடுங்க. உங்கள் விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படலாம். உங்கள் விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படலாம். ஜோவோட விசுவாசம் எவ்வளவுக்கு பரீட்சை பார்க்கப்பட்டது தெரியுமோ? முதல்ல சொத்து பிசாசு போய் கேட்டது, சர்டிபிகேட் கொடுக்கிறீர் உமக்குரியவன் என்று. ஒருக்கா கையில் தந்து பாருன்னு தெரியும். கர்த்தர் சொன்னார், உயிரை மட்டும் எடுக்காத வேற என்ன வேண்டாலும் செய்து கொள்ளு என்ற அவ்வளவு நம்பிக்கை உங்கள் மேல், என் மேல். சொத்தை எடுத்து பார்த்தான், ஜோவோ ஆண்டவர்கிட்ட போற மாதிரி இல்லை. பிள்ளைகள் ஒவ்வொன்றாக கொன்றான். ஜோவோ தானே கொல்லக்கூடாது, பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு எடுத்துட்டான். ஜோபு விட்டுட்டு போற மாதிரி இல்லை. கடைசியா என்ன கொடுத்தான்? அவருக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தான். அவன் விட்டுட்டு போற மாதிரி இல்லை. அருமையான மனைவி, உயிருக்கு உயிராக இருந்தவர். அவன் பணக்காரனா இருக்கும்போது மனுஷனை புகழ்ந்து தள்ளி கொண்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கிடைக்கணும், ஒருத்தருக்கும் கிடைக்காத மனுஷன், என்ன நடந்தாலும் விட்டு போக மாட்டேன். அப்போ என்ன சொல்லிட்டா பார்த்துட்டு, குஷ்டரோகி, இனி பிரயோசனம் இல்லை. அவர் போய்க்க சும்மா போயிருந்தாலும் பரவாயில்ல ஒன்று சொல்லிட்டு போவா. தேவனை தூசிச்சுட்டு ஏயா உயிரோடு இருக்கா, நீயும் செத்து போகணும். இதை சொல்லிட்டு மனைவியும் போயிட்டு, ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவியும் விட்டுட்டு போயிட்டு. ஜோபு எங்கே இருக்குது? குப்பைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. சாம்பல் சொரிஞ்சு ஒன்று இருக்குது, ஓட்டால் எடுத்து சொல்லுங்க. குஷ்டரோகம்னா தெரியும் உடம்பு உங்களுக்கு. அப்பயும் ஒரே ஒரு வார்த்தை, தேவன் தந்தார், அவர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் இறங்கி வந்தார். எலும்பு காணும், உலகம் காணுமே, நீ எலும்பு, இதுக்கு மேல தேவையில்லை, அறையை கட்டிக்கொள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு பரீட்சை பார்க்கப்படலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீதிமான் விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இல்லையா? நீங்கள் சோதனையை சகிப்பீர்களே. ஆனால் சிலருக்கு இங்கே வந்துட்டு என்ன நோவு இருந்த மாதிரி இருக்குது, இவ்வளவு கத்துறாரே. விசுவாசத்தை விடாதீங்க. அந்த 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 பாட்டி மாதிரி எனக்கு தெரியும் மரம் அப்படித்தான் இருக்கும் என்று எண்டிங் என்றால் மரம் அப்படித்தான் இருக்கு. இருக்கானோ? தேவன் எனக்கு சுகம் தந்துட்டார், அது சுகமாகும். என்ன வருத்தத்தோடு வந்தீங்களோ, நீங்கள் இன்று தேவனில் விசுவாசம் வைப்பீர்களே ஆனால் சுகமாகும். இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? அற்புதம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். எப்ப நடக்கும் தெரியுமா? இயேசு செய்ய மாட்டார், சில அற்புதம் செய்ய மாட்டார். என்னடா இவன் இப்படியும் பேசுறான், பிறகு இப்படியும் பேசுறான். இயேசு செய்ய மாட்டார் அற்புதம். எப்ப தெரியுமா? திருப்புங்க மாற்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ரைட். சில பேரை குணமாக்குனதை அன்றி வேறு அற்புதங்கள் செய்ய கூடாமல். எங்களில் ஒரு இந்த பாஸ்டர்ஸ், நிறைய என்ன சொல்கிறது, ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ். டக்குன்னு சொல்லுவாங்க, இயேசுவாலே அற்புதம் செய்ய முடியாமல் போயிட்டு. அதாவது கூடாமல்னா இயேசுவால் இயலாது. அவருக்கு ஒரு லிமிட்டட் பவர் தான் அவருக்கு இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. அது சொல்லுவி நம்ம சில ஸ்காலர்ஸ் கர்த்தருக்கு சித்தமாக இருந்து ஒரு போது அனுமதிச்சா வேத பாடங்கள் படிக்க பார்க்கலாம். சரிதானே?
அந்த சேவல் கூவிட்டு அது சேவல் இல்லை, அது எல்லாம் அப்படி கணக்கெல்லாம் சொல்லி தருவி. நம்ம அது ஒரு கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் பார்ப்போம். இது இயேசுவால் இயலாமல் போயிட்டுது. இயேசுவால் இயலாது, செய்யல் கூடாமல் போயிட்டா இயேசுவாலே முடியலப்பா அண்டு போதிப்பாங்க. தயவு செய்து அதை நம்பாதீங்க. ஏனென்றா உங்களுக்கு இன்னொரு வசனம் காட்டுறேன். இந்த வேதத்தில் வசனங்கள் எல்லாம் ஜோடு ஜோடா இருக்கும். அதாவது ஒரு வசனத்தை வேதத்தில் இன்னொரு வசனம் விளங்கப்படுத்தும், அதை நிச்சயப்படுத்தும். சரிதானே? ஸோ மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கும். இது அப்படி இல்லை என்று காட்டியல வேணும். இல்லையென்றா இயேசு ஒரு நீங்கள் எப்படி நினைச்சிருக்கீங்கன்றா இயேசு கிறிஸ்துவை ஒரு லிமிட்டட் பவர், இவருக்கு இவ்வளவுதான், இந்த ஏரியா விட்டு வெளியில் போனேன்டா இவர் சரி வர மாட்டார் அப்படியே நினைச்சிருக்கீங்க. கவரேஜ் இல்லாமல் போயிடும் அவருக்கு, அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க. ரைட்? செய்யவில்லை, கூடாமல் போயிட்டு. அதான் தமிழ், அது அப்படி தானே. தமிழ் மதி என்றால் என்ன? சந்திரனா? நான் சொல்ல பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன மதி என்னோட சொன்ன அப்படி இல்லை, புத்தி என்று. எங்களோட தமிழ் அவ்வளோ ட்ரிக்கானது, அதனால அதில் குழம்பிடாதீங்க. இயேசுவால் இயலாதில்லை, இயேசு செய்யவில்லை. என்ன நடந்தது தெரியுமோ? என்ன நடந்தது தெரியுமோ? ஏன்னா விசுவாசம் இருந்தது தெரியுமோ? ரொம்ப பழக்கம் இயேசு. பக்கத்து வீட்டு பையன்டா இவன் என்ன செய்யறான்? இயேசு பக்கத்து வீட்டு பையன். எங்க போற தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய ஊருக்கு போனோம்னா, வளர்ந்த ஊர்ல எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பான், முன் வீட்டுக்காரர் இருப்பான், சுத்தி இருப்பாங்க. ஓ, இவர் தச்சண்ட யோசேப்பு தச்சண்ட பிள்ளை தானே இவன். இவற்ற சகோதரி. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறோம். நான் கணவர் நினைச்சு கொண்டிருக்கணும், கன்னி மெரியாளண்டு கடைசி வரைக்கும் அவள் கன்னி இல்லை, இயேசுவை பிறக்கும் வரைக்கும் தான் கன்னி. இதெல்லாம் நான் இப்போ கதைக்க வரல, தொட்டுட்டு போகிறோம். நாங்கால மாதாவுக்கு கன்னி மெரியாள் சொல்லப்படுகிற இயேசுவின் தாய் மெரியாளுக்கு இன்னும் 3-4 ஆம்பளை பிள்ளையும் இயேசுவை விட இன்னும் சில பொம்பளை பிள்ளைகளும் இருக்குதுகள். ஸோ குழம்பிடாதேங்கோ. அப்போ அங்கே அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவட அக்கா தங்கச்சி எங்களுக்கு தெரியுமே, அண்ணன் தம்பியையும் தெரியுமே, அம்மாவையும் தெரியும், அப்பாவையும் தெரியும், எல்லாரும் நோமலாக்கள். இவன் நம்ம இப்படி தெரியுறான், என்ன சுகமாக்குறான்றான், போதிக்கிறான், நம்புற அளவுக்குலாம் இருக்கு. எங்க ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு எங்க மரியாதை இல்லைன்னு. என்னட்ட கேட்டீங்கன்னா தெளிவா தெரியும். வீட்டிலே ஒருத்தம் மதிக்க மாட்டான், நம்மளை ஒரு உள்ள மதிக்காது, அக்கா மதிக்காது, தம்பி மதிக்காது, ஒன்றும் மதிக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் என் ஃப்ரெண்ட்ஸ் டேய் உண்மையாடா எனக்கு தெரியாதுன்னுவாங்க. ஊருக்குள்ளேயும் குடும்பத்தையும் தவிர தீர்க்கதரிசியானவனுக்கு வேற எங்கேயும் தீர்க்கதரிசிக்கு அங்கே மட்டும்தான் மரியாதை இல்லையாண்டார். அதே தான் ஆண்டவர் நடந்தது. ஆண்டவர் பார்த்து இவ்வளோத்தை செய்து கூட விசுவாசிக்கிறேன் இல்லையே. சொந்த இடத்துல அவரை விசுவாசிக்காதபடியினால் சொந்த ஊர்லேயே சொந்த ஜனங்கள்கிட்டே அவரால் என்ன செய்ய முடியவில்லை. இயேசு இங்கே நிறைந்திருக்கிறார், ஆவியானவர் இங்கே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அற்புதம் செய்ய மாட்டார் நீங்கள் விசுவசிக்கவில்லை என்றால். இந்த கத்து நானே போய்க்க அப்படியே தான் போறேன் என்றால் நான் இல்லை, நீங்கள். நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன். நான் அங்கே துதி நடக்கலையே என் வருத்தம் இல்லாமல் போயிட்டு துதிச்சு கொண்டிருந்தவர் இவர் துதிப்பாரான்னு யோசிச்சு கொண்டிருந்தார். முதல் பாட்டு சாதுவார் மாயத்தான் போச்சு. பிறகு பார்த்தா ஆளு நான் முடிச்சு பார்த்தேன், இவர் தான் நான். இவர் வரைக்கும் அப்படி வரே இல்லை, பக்கத்து சீட்லாம் இருந்தவர். காலம் வந்து இவருக்கு கண்டவர்கிட்ட தெரியும் அப்படி இருந்தார், கதைக்கவே இல்லாமல் தான் இருந்தவர். எனக்கு எங்க தடிமேல் போனா கத்துறாண்டா, தடிமேல் போகிறதும் கத்துறாங்க. அதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாதேங்கோ அப்படின்லாம் நான் சொல்ல வர இல்லை. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிய சோமாகிரி சொன்னாரா, போய் காட்டு அந்த சட்டங்களை செய்யண்டு, ஹாஸ்பிட்டல் போகலாம். எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா விளங்கிக்கணும். நீங்கள் விசுவசிக்காமல் இங்கே காரியம் நடக்காது. எப்படி விசுவசிக்கிறது? விசுவசிக்கிறதுனா என்னன்னு விசுவசிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளவு நேரம் என்னன்னு விசுவசிக்கிறது? யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் இருக்கிறவரான நேசகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றான்.
கிறிஸ்து என்று விசுவாசி. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? மீட்பர் தானே, இரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர். எண்ணத்திலிருந்து உங்கள் பாவம், உங்கள் சாபம், உங்கள் கட்டுக்கள், உங்கள் நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விசுவாசிக்க. என்னத்தை விசுவாசிக்கணும்? நீங்கள் என்னத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லித்தார. நீங்கள் விசுவாசிப்பீங்களா இருந்தால் அந்த கணம் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ரெடியா? நீங்கள் ஒன்றே ஒன்றுதான், அவர் ஒருவர் தான் தேவன். எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து வந்து மரித்தவர் அவர்தான். அவரின் மூலமாக, அவர் தழும்புகளின் மூலமாக நாங்கள் குணமாவோம் என்று. தேவனே, நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மால் முடியும், அது எனக்கு தெரியும் என்று நீங்கள் ஆணித்தரமாய் உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களேயானால் என்ன வருத்தத்தில் இருப்பீங்களோ அந்த வருத்தம் அந்த கணமே சுகமாகும். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த காரியத்தை முடிப்போம். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படப்படும். ரட்சிப்பு வேணுமா? உங்கள் விசுவாசம் வெளியிலே பேசப்பட வேண்டும். நீங்கள் அப்போது எடுத்த யாக்கோபு புத்தகத்தில் கீழே நீங்கள் இப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டு போவீங்களா இருந்தால், பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குகின்றனவே வீணான மனுஷனே 2 இடங்களை பேசிக்கொண்டு போவார். என்ன? கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததென்று உனக்கு தெரியாதா? நீங்கள் விசுவசித்தால் கிரிகை செய்ய வேண்டும். அதாவது விசுவசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் விசுவசித்தால் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நிறைய பேர் ரகசியமாய் ஞானஸ்நானம் எடுக்க ரெடி, பப்ளிக்ல எடுக்க ரெடி இல்லை. ஏன்? ரகசியமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரெடி, பப்ளிக்ல ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. ஏன்? நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலித்தால் தேவனுக்கு முன்பாக நான் உங்களை மறுதலிக்கிறேன் என்று சொல்வேன். நீங்கள் விசுவசிப்பீர்களே ஆனால் அவர் ஒருவர் தான் தேவன், அவராலே சகலமும் ஆகும் என்று நீங்கள் விசுவசிப்பீர்களே ஆனால் வாயினாலே அறிக்கை பண்ணப்படுங்கள். அப்பதான் இரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புன்றது விடுதலை. எண்ணத்தில் இருந்து நீங்கள் யாரா வேணுமென்றால் எடுத்துட்டு காரணம் இல்லாமல் இதுக்குள்ள நீங்கள் கால் வைக்கவில்லை. இது அநாதி தீர்மானம். பாஸ்டர் பிறக்கு முன்பாக இந்த நாளை தேவன் முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது விளங்குவது தெரியல. அது எப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு வேதம் படிக்கணும், சத்தியம் படிக்கணும். பாஸ்டரும் போட்டுக்கொண்டிருக்கிறார், வேத பாடம் நடக்குதுட்டு எனக்கு தெரியாது எத்தனை கிரௌடு போகுது அப்படின்ட்டு. ஞாயிறு ஆராதனைக்கு வந்தால் எல்லாம் நடக்கும் என்று நினைப்பீர்களா இருந்தால் நீங்கள் பாவம். நான் 4 மணித்தேலம் வீட்டை ஜபிக்கிறேன், அதனால காரியம் நடக்கும் என்று நினைத்தால் நீங்கள் பாவம். ஏனா அப்ப 4 மணித்தேலம் ஜபிக்க தேவையில்லை. நான் 3 சில வேளை தாவீது ராஜாவாவது 7 வேளை, நாங்கள் 16 வேளை ஜபிக்கிறார்கள்லாம் இருப்போம். ஆனால் இருக்க வேண்டியது ஒன்று இல்லை என்றால் பாவம். எது? வார்த்தை. சத்தியத்தை கேளாதபடி தன் செவிகளை அடைத்து ஜபிக்கிறடைய ஜபம் அருவருப்பானது, கேட்கப்படாது. அருவருப்பானது என்று இருக்குது. நல்லா விளையாடுங்க. 4 மணி நேரம் கத்திர போட்டு அருவருப்பு படுத்தக்கூடாது. என்ன அறியண்டா 4 மணி நேரம் இருந்தோன்னா அவர் விட்டுட்டு ஓடிடுவார். அருவருப்பு கிட்ட யாராவது இருப்பீங்களோ? அருவருப்புக்கு பக்கத்தில் யாராவது இருப்பீங்களோ? இல்லையல்ல. அப்ப வேதத்தை கேளாதபடி செவிகளை அடைத்து ஜபிக்கிறடைய ஜபமும் கத்தருக்கு அருவருப்பு. எப்ப முழங்கால் போடுறியோ அப்ப கத்தர் போயிடுவார். தனியே இருந்தாலும் முடியான்றது வேண்டாம். அப்பா 4 மணி நேரம் முடிச்சாச்சு, என்ன முடிச்சாச்சு? தனியே இருந்து கதைச்சா லூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. தனியே இருந்து கதைக்காதீங்க. அப்போ வேத பாடம் நடக்குது, வேத பாடத்துக்கு போகும்.
ஏனென்றால் விசுவாசம் எதனால் வருமோ? கேள்வியினால் வரும். கேள்வி என்றால் கேட்கிற கேள்வி அது இல்லையா, கேள்வியினால் வரும். சொல்லாட்டி எப்படி தெரியும்? அப்படிதான் ரோமர் புத்தகத்தில் இருக்கு. அப்ப சொல்றதுக்கு போதகர் இருக்கிறார். நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு விசுவசிப்பீர்கள். நீங்கள் விசுவசிப்பீர்களே ஆனால் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். மகத்துவமான காரியங்களை செய்வார். இந்த கணத்திலிருந்து உங்களுடைய லைஃபில் எல்லாம் மாறும். தேவனை இந்த கணத்திலிருந்து நான் விசுவசிப்பேன் என்று நீங்கள் கர்த்தரை இறுக்கமாக பிடித்து கொண்டிருங்களா இருந்தால், இல்லைன்னா நான் இஞ்சான் இருப்பேன் வந்து பிடிங்க, என்ன சொன்னாடா காண இல்லையென்ற நான் திருப்ப கேட்பேன், என்ன மரம் அப்படியே நிற்கிறாண்டு. விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே.